உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேற்றைய தினம் வேர்ல்ட் எய்ட்ஸ் டே WHO கொண்டாடுகின்ற அந்த தினத்தை உலக மக்கள் முழுவதும் அதை விழிப்புணர்வு தினமாக கொண்டாடினார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் HIV நோயிலிருந்தும் எய்ட்ஸினுடைய அந்த நோய் குறிப்புகளிலிருந்து விடுதலை அளிப்பதற்கு நானும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு மேதகு என்னுடைய அருமைக்குரிய குருவாகிய நண்பராகிய நீதிபதி மோகன் அவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எய்ட்ஸ் வருகை தருகின்ற அந்த காலகட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது காரிலே சென்று கொண்டிருந்தோம் ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி. அப்பொழுது டாக்டர் அமீர் அவர்களே, எய்ட்ஸ் என்பதற்கு முழு இது என்ன என்று கேட்டார். ஆட்டோ இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்று சொன்னேன். இந்த நோய் பாதித்தால் அவருடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உடல் நலமும் பாதிக்கப்பட்டு அது விடுதலை பெறுவது மிக சிரமமான ஒன்று என்று கூறிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு பேர் கொடுக்கவா என்று கூறினார். சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், இலக்கிய மொழியிலே அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டெத் சென்டென்ஸ் என்று அவர் கூறிய காலகட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று அதனுடைய சரித்திரமே மாறிவிட்டது. ஏனென்றால் நேற்று நான் கூறியது போன்று HIV பாசிட்டிவ் ஆணும் HIV பாசிட்டிவ் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கின்ற அளவிற்கும் அவர்களுக்கு மணமுடித்து வைப்பதற்கு ஒரு இயக்கமும், அந்த மணமுடித்த தம்பதிகளுக்கு HIV தொற்று இல்லாத குழந்தைகள்லாம் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற விஞ்ஞான சூழ்நிலை மாற்றிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே விரைவிலே இந்த நோய்க்கும் தடுப்பு முறைகளும் நாட் ஒன்லி த ட்ரக்ஸ் பட் ஆல்சோ வேக்சின்ஸ் வெகு தொலைவில் இல்லை என்று நேற்று என்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தேன். பர்சன்ஸ் லிங்க் வித் HIV என்ற கிளப்புகள், அதில் நேற்று ஒரு விஷயத்தை நான் மறந்துவிட்டேன். பத்திரிகையிலே நான் பார்க்கின்ற பொழுது தமிழகத்திலே அந்த ஒரு சகோதரி, அவர்களுடைய பெயர் கூட மென்ஷன் பண்ணியிருந்தார்கள். விமல் ஆரோக்கிய மேரி அவர்கள் திருச்சி அண்ட் புதுக்கோட்டை ப்ரோக்ராம் மேனேஜர், கிளஸ்டர் மேனேஜர் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். தமிழகத்திலே 3-4 மாவட்டங்களிலே ரெட் ரிப்பன் கிளப், இந்த கிளப் மூலியமாக அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வும் மத்திய மாநில அரசுகள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த குறிப்புகள் பற்றியெல்லாம் கூறினார்கள். விரைவிலே மனித குலத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற நோயிலிருந்து விரைவிலே விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்கு இன்னொருவரும் கூட, ஏன் மத்திய மாநில அரசுகள் திருமணத்திற்கு முன்பாக அவர்களுடைய உடற்பரிசோதனை செய்து மற்றவர்களுக்கு இந்த நோயினை பரப்புவதை தடுக்க முடியும் என்ற யோசனையை சட்டமாக்கினார்கள். நான் அடிக்கடி கூறுவதென்று, வாழ்க்கை என்கின்ற பாதையில், அந்த வாழ்க்கை பாதையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் செல்லும் வாகனத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு டோல்கேட் ஒன்று வருகிறது. அந்த டோல்கேட்டிலே உங்கள் வண்டி உள்ளே அது வழியாக செல்ல வேண்டும். அங்கே உங்களுக்கு வரி வசூலிக்கப்படும். இந்த வரி எப்படி டோல்கேட் என்று கூறுகிறோமோ, அதே மாதிரி திருமணத்திற்கு முன்பாக உங்களுக்கு 25 வயதில் நடக்கிறதோ 30 வயதில் நடக்கிறதோ, உங்களுக்கும் ஒரு டோல்கேட், அது ஹெல்த் கேட் என்று வைத்து கொள்ளுங்கள். வருகின்ற காலத்திலே அந்த மருத்துவ சான்றிதழை நீங்கள் ஒப்படைக்காமல் திருமணத்திற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று குறிப்பிடுகின்ற அளவிற்கு மத்திய மாநில அரசுகள் முடிவெடுக்கின்ற காலமும் இருக்கின்றது. இது ஏன் நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், திருமணத்திற்கு முன்பாக ஆண்களும் பெண்களும் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்பதை இந்த ரெட் ரிப்பன் கிளப்பினுடைய
அந்த உறுப்பினர்கள் மாணவர்கள் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இதன் மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும். அதன் மூலமாக எத்தனை பேர் பயனடைகின்றார்களோ அவர்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்ற கருத்தினை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். இன்னொரு கருத்தையும் நான் கோடிட்டு குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றீர்கள் என்றால், போட்ட விதைகள் முளைக்கும் காலம் உங்களுக்கு தெரியும். ஆனால் வியாதி கிருமிகள் உள்ளே நுழைந்த பிறகு எத்தனை நாளில் அந்த வியாதி மனித உடலில் உருவாகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். அதை ஆங்கிலத்திலே இன்குபேஷன் பீரியட் என்று நாங்கள் கூறுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். அவர் தகாத உறவினை சென்னையிலே வைத்துக் கொள்கின்றார் என்றால், தகாத உறவு என்றால் சட்டத்திற்கு புறம்பான உறவு மட்டும் அர்த்தமல்ல, அவர் உடல்நிலைக்கு புறம்பில்லாத உறவு. அந்த உறவின் மூலமாக ஒரு வியாதியை ஏற்றுக்கொள்கின்றார். உதாரணமாக கொனீரியா, வெள்ளை நோய் என்று வைத்துக்கொள்வோம். சென்னையிலே உறவு வைத்தவர் மதுரை போய் சேருவதற்குள் அந்த கிருமி இரத்தத்தில் பரவி அவருக்கு நீரடிச்சல், ஒயிட் டிஸ்சார்ஜ் அத்தனையும் ஏற்படுத்தி ஒழுங்காக அது குணப்படுத்தப்படவில்லை என்றால் அவர் உறவு வைத்து கொண்ட எல்லாருக்குமே அந்த வியாதி பரவும். அது மட்டுமல்ல, பெண்களை இந்த வியாதி பின்னால் ஃபெல்லோப்பியன் டியூபல் பிளாக், குழந்தையின்மை என்று ஏற்படுகின்ற நோயை உருவாக்குவதற்கு கூட இது ஒரு உரிய காரணமாக இருக்கின்றது. 24 மணி நேரத்தில் ஒருத்தருக்கு வியாதி வருமா என்று கேட்டால், இத்துறையிலே 50 ஆண்டு கால அனுபவத்திலே நீங்கள் கேட்கின்ற ஒரே கேள்விக்கு விடை, விதை முளைக்கும் காலம் மாதிரி வியாதி கிருமிகள் உடலில் முளைக்கும் காலமும் உண்டு. அது 24 மணி நேரத்திலும் வரலாம், ஒரு வார காலத்திலும் வரலாம், ஒரு மாத காலத்திலும் வரலாம், ஏன் 3 மாதங்கள் 6 மாதங்கள் கழித்து கூட அந்த வியாதிகள் ஏற்படலாம். வியாதி என்ற உடனே HIV எய்ட்ஸ் தொற்று மட்டுமல்ல, சிஃபிலிஸ் மறக்க முடியாத நோய், வலியில்லாத புண். ஆனால் அது செல்லுகின்ற பொழுது முதல் தடவை வரும், மறுதடவை செகண்டரி சிஃபிலிஸ், மறுதடவை வரும், குணமாகி 3வது டெர்ஷரி சிஃபிலிஸ். இதயத்தை, மனிதனின் எலும்பு மூட்டுகளை எல்லாம் பாதிக்கின்ற அந்த பாதிப்புகளை உருவாக்கின்ற சிஃபிலிஸ் நோய், ஏன் ஹெர்பிஸ் எனப்படுகின்ற வைரஸ் நோய், மற்றும் கிரானுலோமா இங்கேனல் என்கின்ற ஒரு நோய், LGV எனப்படுகின்ற லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ்மெண்ட், அந்த நிணநீர் சுரப்பினுடைய அந்த இதழெல்லாம் வீக்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு நோய். இப்படி 10 வகையான நோய். அதைவிட மோசமானது ஈரல் புற்றுநோயை ஏற்படுத்துகின்ற ஹெப்படைட்டிஸ் B, C போன்ற வைரஸ்கள். இந்த வைரஸ்களும் உடல் உறவு மூலமாக பரவக்கூடிய அந்த நோய்கள். சில நோய்கள் புற்றுநோயை மட்டுமல்ல, டோட்டல் உடலையே பாதிக்கின்ற நோய்கள் எல்லாம் இருக்கின்றன. இவைகளுக்கு மத்தியிலே இந்த 10 வகையான நோய்களும் இருக்கின்றதா என்பதை திருமணத்திற்கு முன்பாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்னிடம் வருகின்ற நோயாளிகள் என்னுடைய 50 ஆண்டு காலத்திலே, ஏனென்றால் இதை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் மறைமுக பிரச்சனை என்று கூறுவார்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் என்று கூறுவார்கள். ஆனால் நீங்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் திருமணம் ஆகாதவர் என்றால் ஒருவர் மட்டும் பரிசோதனை செய்து வைத்தியம் செய்தால் போதும். ஆனால் திருமணம் முடித்த பின்பு கணவன் மனைவி இருவரும் பரிசோதனை செய்து அதற்குரிய வைத்தியத்தை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இதை முதல் குறிக்கோளாக கொண்டு திருமணத்திற்கு முன்பாக அனைவரும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். நீங்கள் பாயிலே படுத்து நோயிலே சேருவதற்கு முன்பாக, உறவிலே உறக்கம் கொள்வதற்கு முன்பாக உங்கள் உடலும் உயிரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே உங்கள் ஒழுக்கத்தை பராமரித்து கொள்ளுங்கள். நட்பு என்பது வேறு. அந்த நட்பிலும் தகாத நட்பு, கூடா நட்பு என்று எல்லாம். ஆனால் வள்ளுவன் மட்டும் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவற்றை தெரிந்திருந்தால் இதற்கென்று ஒரு தனியான ஒரு அதிகாரத்தை எழுதி வைத்திருப்பான், குறளாக எழுதி வைத்திருப்பான். எங்களால் முடிந்தளவு சொல்லுகின்றோம்.
திருமணத்திற்கு முன்பு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அப்படி நோய் வந்தால் கணவனும் மனைவியும் வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. விஞ்ஞான ரீதியாக அனைத்து மருந்துகளும் பரிசோதனைகளும் வேக்சின் மருந்துகளும் அனைத்தும் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே அதற்குரிய நிபுணர்களை அணுகி முறையான பரிசோதனை செய்து கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை நீங்களும் பெற முடியும், உங்கள் குடும்பமும் பெற முடியும், சமூகமும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.